எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் கேமரா கம்பேரிசன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பீட் டெஸ்ட், அதே ரெண்டு ஃபோன்ஸ்க்கு நடுவில். நான் வந்து இதுதான் ஆப்வியஸ் வின்னராக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே விடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட் தான். டைம் வேஸ்ட் பண்ணோன்னா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு OnePlus Nord CE4 லைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக்ரவுண்ட் எந்த ஆப்ஸும் இல்லை, சேம் ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப் லோடிங் டைம் நம்ம பார்க்குறோம். தென் நம்ம வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஹாட்ஸ்டார் ஓப்பன் ஆகுது. இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான். ஸோ அந்த பேசிஸில் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் ஆர்டரும் இல்லை. அமேசான் ஓப்பன் ஆகுது. Asphalt 9 நிறைய பேர் Asphalt 9 விளையாடுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து Asphalt Legends Uniteன்னு பேர்லாம் மாற்றிட்டாங்க. இதை வந்து நம்ம மேக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி கூட ஒரு வீடியோ பார்த்துருப்போம். பார்க்கலன்னா சேனல் செக் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து கொஞ்சம் இது கிராஃபிக் இன்டென்ஷன் இல்லை, பட் ஆப்போட சைஸ் பெருசுங்கிறனால இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சின்ன மிஸ்டச் நடந்திருக்கு. அடுத்து நம்ம கேமராவை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட்டு லைட்டாக டில்ட் பண்ணலாம் ஃபோனை இங்கே அங்கேன்ட்டு. கேமராவை வந்து ஸ்வாப் பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். அகெயின் ஸ்விட்ச் பண்ணிட்டு லேப் கவுண்ட் பண்ணலாம். 1 minute 3 seconds கிட்ட ஆகிருக்குதுங்க. இப்போது ரேம் மேனேஜ்மெண்ட் யூடியூப் ரீலோட் ஆகுது. இன்ஸ்டா இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஹாட்ஸ்டார் மறுபடியும் ரீலோட் ஆகுது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் ஆவரேஜாக தான் இருக்குங்க. அமேசானும் ரீலோட் ஆகுது. Asphalt ரீலோட் ஆச்சுன்னா டைம் நிறையா எடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா Asphalt 2 ரீலோட் ஆக ஆரம்பிக்குது. ரேமில் நிற்கலை. ரேம் மேனேஜ்மெண்ட் OnePlus இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது Asphalt வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் வரலாம். கேமரா ஓரளவுக்கு ரேமில் இருக்குது. இப்போது ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்ணலாம். 1 minute 47 seconds ஆகிருக்குது OnePlus Nord CE4 லைட்டுக்கு. இப்போது OnePlus 11 இருக்குது. பேக்ரவுண்டில் எந்த ஆப்ஸும் இல்லை, சேம் ஒய்ஃபை தான். ஸ்டாப் வாட்சை போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, யூடியூப் இதுக்கு வந்து ஆப் லோடிங் டைம் வந்து டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். பார்க்கலாம். ட்விட்டர், ஹாட்ஸ்டார், அமேசான், Asphalt 9 Legends, அதாவது Asphalt Legends Unite இப்போ அதோட பேர். OnePlus 11Rல ஒரு Snapdragon 8+ Gen 1 இருக்குது. ஸோ இன்னும் டிப்பிக்கலாக ஸ்பீடாக இருக்கணும்னு நம்புகிறோம். இப்போது கேமரா ஓப்பன் பண்ணலாம். மறுபடியும் அதே மாதிரி வந்து இது பண்ணலாம். இப்போ ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஸ்டாப் வாட்ச் போய் ஸ்டாப் பண்ணலாம். 52 seconds, 10 seconds டிஃப்ரென்ஸ். நல்ல டிஃப்ரென்ஸ் தான் இது. இப்போது ரேம் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். OnePlus 11R சொதப்புது ரேம் மேனேஜ்மெண்ட்டில். எல்லா ஆப்புமே ரீலோட் பண்ணுது இப்போ வரைக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஹாட்ஸ்டார் எல்லாமே ரீலோட் பண்ணுது. இப்படி போயிட்டு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து CE4 லைட்டாச்சு இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் வந்து ரேமில் வச்சுருந்தது. இது எதுவுமே வைக்கலை. அமேசான் Asphalt வரைக்கும் ரீலோட் ஆகுதுங்க. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ 11R இதில் வின் பண்ணுமா பண்ணாதாங்கிறதே ஒரு கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். இப்போது Asphalt லோட் ஆகிடுச்சு. மறுபடியும் கேமரா ஓப்பன் பண்ணி கேமராவும் ரேமில் இல்லை, அகெயின் லோட் ஆகிருக்குது. இப்போது ஸ்டாப் வாட்ச் ஸ்டாப் பண்ணலாம். நம்ம ஸ்டாப் வாட்சுமே ஆக்சுவலி ரேமில் இல்லை. 1 minute 43 seconds, அதாவது 1 minute 44 seconds கிட்ட வந்து இருக்குது. ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தாங்க. இந்த ஃபோன் தான் வின் பண்ணுச்சு. பட் அந்த வின் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஒரு 4 செகண்டுங்கிறது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. பேக் டு பேக் 2 டெஸ்ட் ரன் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 டைமும் வந்து ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தான் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துக்கும். ஸோ
இதில் வந்து இது வந்து ரொம்ப அதனால் பர்ஃபார்மன்ஸ் லைக் நல்லா இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து 695 இருக்குது, அதாவது ஸ்னாப்ட்ராகன் 695G இருக்குது. இதில் ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். பட் நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே OnePlusல பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு வந்து இது வந்து ஒன்றும் ஓல்டு OnePlus இல்லை, பட் வேல்யூ வைஸ் ஓகே. பட் நமக்கு வந்து இந்த OnePlus 7 Pro, அதுக்கப்புறம் இந்த 660, அதாவது அந்த OnePlus 5ல இருந்தே வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷன் இருந்ததுன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், லேக் பெருசாக இருக்காது. அந்த மாதிரி இதுலேயும் வந்து லேக் நான் பார்க்கல. பட் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இருக்குதுன்னா அதுக்கு வந்து நான் வந்து, அதாவது இவ்வளோ கம்மியாக தான் இருக்குதுன்னா நான் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ, அதாவது இவ்வளோ க்ளோஸாக வந்திருக்குங்கிற மாதிரி யோசிச்சா, ஒன்று இது வந்து ஒரு 3 years ஓல்டு ப்ராசஸர். அதாவது ஒரு 2022ல் நம்ம சேனல்லே வந்து லைக் 2023 ஸ்டார்டிங் நினைக்கிறேன், OnePlus Nord CE2 லைட்டுக்கு வந்து இதே ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, 695G. அந்த ஃபோனையும் கவர் பண்ணோம். OnePlus Nord CE3 லைட்லேயும் 695G, அந்த ஃபோனையும் கவர் பண்ணோம். இப்போது Nord CE4 லைட், இந்த ஃபோனையும் கவர் பண்ணோம். கண்டினியூஸாக ஒரு 3 ஜென்ரேஷனாக ஒரே ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து இது ஒரு ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு அப்கிரேட் இல்லாமல் ப்ராசஸர் வந்து ஃபோனில் ஒரு மெயினான மேட்ரு. ஆனால் வந்து இப்படி அவங்க யூஸ் பண்ணதுனால இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். ஸோ இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் அதனால் இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்தது. பட் ரெண்டுமே ரேமில் வந்து நல்லாவே சொதப்பி இருக்குது. ஸோ ரேமில் வந்து OnePlus கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் ரேம் மேனேஜ்மெண்ட்டில். ரெண்டுமே வந்து 8GB தான். நம்ம வந்து அந்த வர்ச்சுவல் ரேம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஹார்ட்வேரில் இருக்க அதே 8GB ரேம் தான். ரெண்டுத்துக்குமே 8GB தான். ஸோ அந்த 8GB ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தாலும் இது எல்லா ஆப்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து ரீலோட் பண்ணுச்சு. இது எல்லா ஆப்ஸும் ரீலோட் பண்ணுச்சு. ஐ திங்க் இது வந்து யூடியூபோ இல்லை எக்ஸோ ஏதோ ஒன்று மட்டும் ரீலோட் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்படின்னாலும் இது வந்து ஒரு 4 செகண்ட் முன்னாடி போயிருக்கு. இது அப்படின்னாலும் இது எல்லா ஆப்ஸும் ரீலோட் பண்ணாலும் 4 செகண்டுக்கு வந்து முன்னாடியே வந்து முடிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரீலோட் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 seconds or 15 seconds டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக வந்து இது வின்னர் தான், அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா இது நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணலாம் லைக் ஃபியூச்சர் அப்டேட்ஸில். அப்டேட் வைஸ் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து முன்னாடி இருந்த நான் சொன்னேன்ல, அந்த இப்போது அந்த OnePlus 7 அந்த 6 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா AnTuTu பெஞ்ச்மார்க்ஸே வந்து நல்ல ரேஞ்சில் இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸும் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்கும் அந்த ஃபோன்ஸ்லாம். இப்போ வர்ற OnePlus வந்து அந்த மாதிரி நம்ம எதுவும் பார்க்கறது இல்லை. எல்லாமே வந்து புது சிப்செட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு 50% ஸ்டெபிலிட்டி தான் இருக்குதுன்னு நிறைய ரிவ்யூஸ் வந்து நானே பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது OnePlusக்கு நிறைய ரூம் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. பட் இதுதான் வின்னர். இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டிஃபீட் தான். பட் ரொம்ப க்ளோஸாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்ல வரேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோக்கு என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.